மனம் அமைதி வேண்டுமென்றால் இந்த கதையை முழுவதுமாக பார்க்கவும். நான் என்ன செய்ய வேண்டும்? அமைதிக்கு இதுதான் வழி. வணக்கம் நண்பர்களே. உங்க மனசு எப்பவும் அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த 5 நிமிஷம் உங்க வாழ்க்கையையே மாத்த போகுது. இன்னைக்கு நாம இளங்கோங்கிற ஒரு இளைஞனோட கதை மூலமா நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை எப்படி நிறுத்துறதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். நம்ம மனசு எப்பவுமே ஒரு ஓயாத கடல் மாதிரி, சரிதானே? எண்ணங்கள் அலைகள் மாதிரி ஒன்னு பின்னாடி ஒன்னா வந்து நம்ம மனசோட அமைதியே கெடுத்துடும். நம்ம கதையோட ஹீரோக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. ஆமாங்க, நம்ம கதையோட நாயகன் இளங்கோவுக்கும் இதே பிரச்சனை தான். வாங்க முதல்ல அவனோட அமைதி இல்லாத மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு, அவனோட போராட்டம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதோ இவர்தான் இளங்கோ. வயசு 24. பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு ஒரு விதமான குழப்பத்திலேயே இருப்பான். அவனோட பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? அவனால பிரசன்ட்ல, அதாவது நிகழ்காலத்துல வாழவே முடியல. ஒண்ணு, ஐயோ அன்னைக்கு அப்படி பண்ணிட்டோமேன்னு கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுவான். இல்லனா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டே இருப்பான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி ரொம்ப தவிச்சு போயிருந்தான். இந்த மன போராட்டத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு இளங்கோ ஒரு முடிவெடுக்கிறான். அந்த முடிவுதான் அவனை ஒரு பெரிய ஞானிய தேடி ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த பயணத்துல என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? ஒரு மலை கிராமத்துல ஒரு பெரிய ஞானி இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போனா நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு போறான். இதுதான் அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்ப முனையா அமைய போகுது. ஞானிய சந்திச்ச இளங்கோவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அது ஒரு டெஸ்ட். ஆனா பார்க்க ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அந்த ஞானி என்ன செஞ்சாருன்னா, ஒரு டம்ளர்ல விளிம்பு வரைக்கும் தண்ணிய நிரப்பி இளங்கோ கையில கொடுத்து, இந்த கிராமத்தை ஒரு சுத்து சுத்திட்டு வா, ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொன்னாரு. இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுதான் இளங்கோவோட பிரச்சனைக்கான தீர்வோட திறவுகோள். இளங்கோவும் அந்த வேலைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டான். அவனோட முழு கவனமும் சிந்தனையும் பார்வையும் எல்லாமே இந்த டம்ளர் தண்ணி மேலதான் இருந்துச்சு. ஒரு சொட்டு கூட கீழே போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமா மெதுவா நிதானமா நடந்து போனான். சொன்ன மாதிரியே ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாம இளங்கோ திரும்பி வந்துட்டான். ஆனா டெஸ்ட்னு முதியல்ல. இப்போதான் அந்த ஞானி மன அமைதியோட உண்மையான ரகசியத்தையே அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. இளங்கோ திரும்பி வந்ததும் அந்த ஞானி ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டாரு. நீ வரும் வழியில குழந்தைங்க விளையாடுறதையோ நாய் குறைக்கிறதையோ ஏதாவது கவனிச்சியான்னு கேட்டாரு. பார்க்க சாதாரண கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுதான் இளங்கோவோட வாழ்க்கைய மாத்துச்சு. அதுக்கு இளங்கோ சொன்னா, இல்லைங்கய்யா, என் கவனம் முழுசும் தண்ணி சிந்தக்கூடாதுங்கிறதுல தான் இருந்துச்சு. அதனால நான் வேற எதையுமே கவனிக்கல. பாத்தீங்களா, இந்த பதில் தான் எல்லாத்துக்கும் சாவி. அப்பதான் அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே அந்த பெரிய உண்மைய சொன்னாரு. மன அமைதியோட ரகசியம் என்னன்னா, நம்ம கவனம் முழுசும் நிகழ்காலத்துல, இப்ப நம்ம செய்யற வேலையில இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்களுக்கோ பயத்துக்கோ நம்ம மனசுல இடமே இருக்காது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. எவ்ளோ ஒரு அருமையான பாடம் இல்லையா? நாம அமைதிய வெளி எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அமைதி நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம கவனத்தை கட்டுப்படுத்துறது மூலமா அதை அடையலாம். இளங்கோ அந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டு தெளிவான மனசோட வீட்டுக்கு திரும்பினான். ஓகே, இளங்கோவுக்கு மன அமைதி கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை, அதாவது நம்ம கவனம்தான் நம்ம சக்திங்கிறத நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்க படிக்கும்போதோ வேலை செய்யும்போதோ இல்ல யார்கிட்டயாவது பேசும்போது கூட உங்க முழு கவனத்தையும் அந்த ஒரு செயல்லையே வச்சிங்க. இளங்கோ தண்ணிய கவனிச்ச மாதிரி அப்படி செஞ்சீங்கன்னா வேற எந்த கவலையும் உங்க மனசுக்குள்ள வரவே வராது. இந்த கதை உங்க மனசுக்கு ஒரு சின்ன அமைதிய கொடுத்திருந்தா கண்டிப்பா இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது தேவைப்படலாம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம MSPA டியூஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க வாழ்க்கை இருக்கும். நிகழ்காலத்துல வாழுங்க. நாம அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.